ஆனந்திக்கும் வந்து வீரபத்ரனுக்கும் வந்து டைவர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டில் நடக்குது. அப்போ ஆனந்தி சைடில் ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனந்தி வந்து என்கிட்ட இருக்குன்றாங்க. அதை கேட்ட வீரபத்ரனும் அவரோட வக்கீலும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து ஆனந்தி வந்து அந்த சாட்சி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதை பார்த்து நீதிபதி என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வந்து ஆனந்தி. அதை கேட்டு வந்து எதுக்காகம்மா அப்படின்னோடனே நான் வந்து முழு தகுதியோடு இருக்கேன் ஒரு பொண்டாட்டியாக இருக்கிறதுக்கு. ஆனால் வந்து வீரபத்ரன் முழு தகுதியோடு இல்லை, அவன் எனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல, அதனால தான் நான் வெளியே தேடி போனேன். இது தப்பா? நீங்கள் பாருங்கள், எந்த கணவனுமே வந்து தன்னோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி தவறான வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதே விரும்ப மாட்டான். ஆனால் வந்து வீரபத்ரன் விரும்புகிறானா அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அவனால் வந்து எந்த சந்தோஷத்தையும் எனக்கு கொடுக்க முடியாது, அதனால தான் அப்படிப்பட்ட பொண்டாட்டியை கூட நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான். நீங்களே சொல்லுங்கள் மேடம், எந்த ஆம்பளையாவது இந்த மாதிரி வந்து ஒரு ஒய்ஃபை ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவானா தவறான ஒய்ஃபை? ஆனால் வீரபத்ரன் சொல்கிறனா அதுக்கு என்ன காரணம்? அது அவனுக்கு இருக்க குறை தான் காரணம். 6 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லை, என் மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் தான் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்க்குறீங்கள. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் வந்து குறையோடு இருக்கான், எனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது நான் ஏன் டைவர்ஸ் பண்ணக்கூடாது இவனை? அதே மாதிரி வீரபத்ரன் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டா அவனும் நிம்மதியாக இருப்பான், நானும் நிம்மதியாக இருப்பேன். எதுக்கு தேவையில்லை இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் அவனுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஆனந்தி சொல்லிகிட்டே போகிறாங்க. இதை கேட்ட வீரபத்ரன் நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிற? நான் வந்து ஆம்பளை இல்லையா? அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வக்கீல் வந்து வீரபத்ரன் சொன்னால் கேளுங்க, அமைதியாக இருங்க, அமைதியாக வாய முடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த வக்கீலையே உனக்கு அவ்வளோ தாண்டி மரியாதை, உனக்கு கொடுத்த தண்டனைலாம் பத்தாதுடி, உன்னை அணுவா ஒவ்வொரு நாளும் சித்திரவதை பண்ணும்போதே நீ இப்படி பண்ணுறியே, இன்னும் நான் வந்து உன்னை நல்லா வச்சுருந்தா நீ எப்படிலாம் பண்ணியிருப்ப, அதுக்கு தாண்டி உன்னை ரணமாக்கணும், உன்னை சும்மாவே விடக்கூடாது தாண்டி நான் வந்து இந்த இந்த வந்து நடிப்பையே நான் நடித்தேன். கூடிய சீக்கிரம் பாரு, டைவர்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது, நான் அதுக்கப்புறம் உன்னை சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உன்னை எப்படிலாம் சித்திரவதை பண்ண போகிறேன்னு பாரு, இந்த கையில் உன்னை வச்சு நான் சும்மாவே இருக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவரை மீறி பயங்கரமாக கத்திட்டாரு. கோர்ட்டுன்னு தெரியாமல் அதை பார்த்த ஜட்ஜு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது இவங்கள இந்த அளவு வந்து நீங்கள் கொடுமைப்படுத்திருக்குது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து கேட்குறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீரபத்ரன் அதிர்ச்சி அடைகிறாரு. ஐயோ நான் சொல்லிட்டேன் மேடம், நான் சொன்னதெல்லாம் சும்மா மேடம் அப்படின்ட்டு இருக்கிறது சும்மாவா? இந்த அளவு வந்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திருக்கீங்க, அதனால தான் அந்த பொண்ணு டைவர்ஸ் கேட்குறா. ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி உங்கள் மேலே எல்லா தப்புமே எந்த தப்பும் இல்லாத மாதிரியும் எல்லா தப்பும் ஆனந்த செஞ்ச மாதிரி வந்து கோர்ட்டில் நாடகம் ஆடிருக்கீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அது வந்து மேடம் உண்மையை சொல்லுங்கள், உங்கள் பொண்டாட்டி மேலே எது தப்பும் இல்லை தானே, உண்மையை சொல்ல போகிறீங்க இல்லையே? அப்படி இல்லைனா வந்து நான் வேறு மாதிரி விசாரிக்க வேண்டியது இருக்கும் உங்களை அப்படின்னோடனே, ஆமாம் மேடம், அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, அவள் யாரு கூடயுமே வந்து எந்த கனெக்ஷன் வச்சிடல, நான் தான் அவன் மேலே பழி போட்டேன், அது உண்மை தான். ஆனால் அவன் என் கூட சேர்ந்து வாழ்ந்தா இதெல்லாம் பண்ணேன், சேர்ந்து வாழ்ந்து என்ன பண்ணுறது, நீங்கள் அணுவா சித்திரவதை பண்ணுவீங்க, அதெல்லாம் தாங்கிற அந்த பொண்ணு இருக்கணும், அதுக்காக தான் அவங்க கூட சேர்ந்து வாழணுன்றீங்களா? இந்த வீரபத்ரனுக்கு முதல்ல மெடிக்கல் ரிப்போர்ட் எடுங்க, இவருக்கு என்ன பிரச்சனை தெரியும் மேடம், அதையும் நானே சொல்கிறேன் மேடம், சின்ன வயசில் இவருக்கு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு மேடம், அந்த பிரச்சனையை நானே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் அதெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பலை, இவருக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அதனால தான் இப்படி பண்ணுறாரு நான் புரிஞ்சுக்கிறேன் மேடம் அப்படின்றாங்க. சரி, அப்படின்னா வந்து வீரபத்ரனுக்கும் ஆனந்திக்கும் வந்து டைவர்ஸ்க்கான வந்து எல்லா வந்து தகுதியும் இருக்குது, 2 பேருமே வந்து டைவர்ஸ் பண்ணுறது தான் கரெக்டு, அந்த பொண்ணு வந்து இந்த வீரபத்ரன் கூட வாழ முடியாது, இவ்வளோ நேரம் வீரபத்ரன் வந்து நம்மக்கிட்ட எல்லா கடையும் நடிச்சிருக்காரு, உண்மையிலே ஆனந்தி வந்து எந்த தப்புமே பண்ணலன்றது இதன் பிறகு வந்து நிரூபணம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ மோசமானவனாக இருக்கானே, எல்லா தப்பும் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு மேலே பழியை தூக்கி போட்டு எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான். மேடம் என்னை மன்னிச்சிடுங்க மேடம், நான் வந்து இந்த மாதிரி தப்பாக வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொன்னதுக்கு காரணமே இவன் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு தான், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை மேடம், என்னோட குழந்தைய என்ன சொல்கிறதுன்னு தெரியல, 6 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னேன்ல, அது போய் மேடம், எனக்கு குழந்தை உருவாச்சு இவனால், ஆனால் அந்த குழந்தைய இவனே அழிச்சா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அழறாங்க. ஆனந்தி நீங்களே சொல்லுங்கள், நம்ம குழந்தைய நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் அழிச்சா அவனை என்ன பண்ணுறது? ஆனால் அதையும் சகிச்சுக்கிட்டு நான் இவன் கூட வாழ்ந்துருந்தேன், ஆனால் இவன் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் என்ன வேதனைப்படுத்துது, ஒவ்வொருத்தர்கிட்டையும் தொடர்பு வந்து அவங்கக்கிட்ட வந்து சம்மந்தப்படுத்தி என்னை பேசினா ரொம்ப மோசமாக என்கிட்ட நடந்துக்கிட்டான், அதனால தான் மேடம் அப்படின்னா கண்டிப்பாக நான் டைவர்ஸ்க்கு உத்தரவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு வீரபத்ரன்.